பாதிக்கப்பட்ட குடும்பம் என்ன சொல்றாங்கன்னா, "எங்க வீட்ல உள்ள 2 உறுப்பினருமே நாங்க பார்த்தோம். அவங்கள நாங்க தான் ஆம்புலன்ஸ்ல ஏத்தி விட்டோம். அவங்க போகும்போது உயிரோட தான் இருந்தாங்க. ஆனா அவங்க எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறது தெரியல. அவங்க 2 பேரையும் நாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அதாவது நாங்க வந்த வாகனத்திலேயே வீட்டுக்கு கூட்டிட்டு போய் முதலுதவி குடுத்திருந்தாலே அவங்க பொழைச்சிருப்பாங்க. ஆனா அங்க ஹாஸ்பிட்டல்ல என்ன நடந்ததுன்னு தெரியல. அன்னைக்கு நைட் என்ன நடந்தது அப்படிங்கிறதே தெரியல. ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அவங்கள ஐசியூல சேர்த்தாங்க. ஐசியூல சேர்த்த கொஞ்ச நேரத்திலேயே அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு எங்களுக்கு சொல்றாங்க. அவங்க எப்படி இறந்தாங்கங்கிறதே எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. அவங்கள நாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்தா கூட அவங்கள நாங்க பார்த்துருப்போம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு கை மருத்துவமாவது பார்த்து, ஒரு சித்த மருத்துவமாவது பார்த்து, அவங்கள நாங்க எப்படியாவது பொழைக்க வச்சிருப்போம். ஆனா இவங்க ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் ஐசியூ வார்டுல கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. எப்படி இறந்தாங்கன்னே தெரியல. அப்படின்னு பாதிக்கப்பட்ட குடும்பம் சொல்றாங்க. ஸோ இந்த கரூர் கூட்ட நெரிசல்ல இறந்து போன 41 பேரும் ஒரு மர்மமாவே இருக்குது. இப்ப இந்த மர்மத்திற்கு விடை தெரியணும் அப்படின்னா, சிபிஐ விசாரணை முடியணும். சிபிஐ விசாரணை முடிந்த பிறகுதான் இந்த மர்மத்திற்கு ஒரு சரியான விடை கிடைக்கும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். கண்டிப்பாக அந்த 41 குடும்பத்திற்கும் நீதி கிடைக்க வேண்டும். அந்த 41 பேரும் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் எப்படி இறந்தார்கள் என்பதை அதன் உண்மைத்தன்மையை வெளியே கொண்டு வர வேண்டும். ஸோ இந்த சிபிஐ விசாரணை கண்டிப்பாக கொண்டு வருவார்கள் என்று மக்கள் நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள். நன்றி.